கழிவு நீர்லாம் ஆற்றுல சேர்த்துன்னு. அதுக்கும் நான் காவிரியில் திறக்கப்படுகிற நீர் கடல்ல கலக்க வரைக்கும் கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி காவிரியில விட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி விரிவான திட்ட அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் முதலமைச்சர் இருக்கும்போது கொடுத்து, அப்ப கூட்டுக்குழு மக்களவை மாநில கூட்டுக்குழுல மேதகு ஜனாதிபதி உரையில் அது இடம்பெற செஞ்சோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு நடைமுறை செஞ்சோம். அப்ப கூட திமுக அமைச்சர்லாம் கிண்டலுக்கு கேள்வி செஞ்சாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி நான் கேள்வி கேட்டேன், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர்கள் குடியரசு உரையில் இடம்பெற செஞ்சாங்க, நீங்க ஏன் அதை வலியுறுத்தல? அப்ப சம்பந்தப்பட்ட துறை மந்திரி இதெல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் எங்க செய்ய போறாங்கன்னு. இந்த வருஷம் சாங்ஷன் ஆகி 11,500 கோடி சாங்ஷன் ஆயிருக்கு மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் 40%, மத்திய அரசாங்கம் 60%. முதற்கட்டமா 990 கோடி இந்த ஆண்டு இதற்காக, இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்குது. இன்னைக்கு காவிரி மட்டுமல்ல, பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி, இன்னும் கிளை நதியிலிருந்து காவிரி ஆற்றில் கலக்கின்ற நீர்களெல்லாம் சுத்தம் செய்து கடைக்கோட்டி இருக்கின்ற விவசாயி கூட சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம்.